வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீன்ல உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம புதிய டாபிக்கோட நம்ம வந்திருக்கோம். டே 79ல நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் வெற்றிகரமா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் அதிகமாக கேட்பதற்கு உண்டான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதனுடைய நோக்கமாக நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு உண்டான வீடியோக்கு நம்ம போயிடலாம். என்ன சார் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுங்க அதிகப்படியாக மிரருக்கும் லென்ஸுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதாவது ஆடிக்கும் லென்ஸுக்கும் அதிகப்படியான கேள்விகள் குழப்பத்துக்கு உண்டாயிராங்க. ஏன்னா இதுலயும் குழி ஆடி வரும், அதுலயும் குழி லென்ஸ் வரும். கான்கேவ் மிரர், கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் மிரர், குவியாடி, குவி லென்ஸ் அப்படின்றது போல இது இந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கும். ஆடிகளினுடைய வகைகளுக்கும் லென்ஸின் வகைகளுக்குமே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம லென்ஸை பத்தின ஒரு தகவல் ரொம்ப தெள்ள தெளிவா ஈஸியா புரியுறது போல நம்ம பார்த்துடலாம். ஆடிகளை பத்தி நம்ம பார்க்குறோம். இந்த ஆடிகளை பத்தின கான்செப்ட் என்னன்னா, கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டுல வெனிஸ்ன்ற நகரில் இதை முதல்ல பயன்படுத்தி இருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது, the 16th century in Venice, Italy, they used method of coating glass plate with layer of reflecting. எதிரொலிக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை உருவாக்குற ஒரு டெக்னாலஜி அந்த காலத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் 16ஆம் நூற்றாண்டின் இத்தாலி நாட்டின் வெனிஸ் நகரில் கண்ணாடி தகட்டில் எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்திருக்கு. ஓகே, இதை பத்தின ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம பார்த்தாச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பயன்படுத்துனாங்க, நவ்டேஸ் இப்ப தற்காலத்துல என்ன பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, மெர்க்குரியும் வெள்ளி சிறந்த எதிரொலிப்பு அப்படின்னு சொன்னா வெள்ளியை தான் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது போல மெர்க்குரி தமிழ்ல நம்ம சொல்லணும்னா பாதரசம், பாதரசத்தையும் வெள்ளியையும் தான் இரண்டத்தையும் கலந்து உலோக கலவையா பூசுவதன் மூலமா என்ன ரிஃப்ளெக்டிங் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நவ்டேஸ் இந்த காலகட்டத்தில் இந்த மெர்க்குரி பாதரசம் என்பது நீக்கப்பட்டு அதற்கா பதில் அலுமினியம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அலுமினியம் பிளஸ் வெள்ளி. ஆனா எது மட்டும் தொன்று தொட்டு தொடர்ந்து இருந்துட்டு இருக்குன்னா அந்த வெள்ளின்றது தொடர்ச்சியா இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ கண்ணாடியை பத்தின ஒரு தகவல் நம்ம பார்த்தாச்சு. ஆடிகள், இந்த ஆடிகளை பொதுவா பேசிக்கா 2 வகையா நம்ம வகைப்படுத்தலாம். என்னது சார் அப்படின்னா, சமதள ஆடி பிளைனா இருக்கிறது, கேர்வ்டா இருக்கிறது, கேர்வ்டு மிரர், வளைவு ஆடிகள் என்று 2 விதமா வகைப்படுத்துறோம். இந்த வளைவு ஆடிகளை மேலும் 4 விதமா வகைப்படுத்தும் போது அதுல ஒரு வகைப்பாடு தான் நம்ம பயன்படுத்துற குழி ஆடி என்று சொல்லப்படும் மேக்கப் மிரர்ஸ், ட்ரெஸ்ஸிங் மிரர்ஸ், ஒப்பனை கண்ணாடின்னு சொல்றது, சைடு மிரர்ஸ்ன்னு சொல்ற குவி ஆடி. இது எல்லாமே அதுல ஒரு பகுதியா தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை பத்தின ஒரு பேசிக்கான கான்செப்ட் நம்ம பார்த்துடலாம். there are 2 types of mirrors. 2 விதமா கிளாசிபிகேஷன் பண்றாங்க, சமதள ஆடி, வளைவாடி. இந்த வளைவு ஆடிகள் கர்வ்டு மிரர்ஸை 4 டைப்ஸா மேலும் நம்ம அதை கிளாசிபிகேஷன் நம்ம செய்யலாம். சரிங்களா? ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? என்ன சார் எப்படி கிளாசிபிகேஷன் செய்யறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, சமதள ஆடினா என்ன, வளைவு ஆடினா என்ன அப்படின்ற ஒரு பேசிக்கான புரிதலை ஏற்படுத்திட்டு அதனுடைய வகைப்பாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமதள ஆடின்றது மொத்தம் பொதுவா அதே போல எதிரொலிப்பு இருக்கும், இடவள மாற்றம் இருக்கும், எல்லாமே சேமா இருக்கிறது போல இருக்கும். ஒரு கண்ணாடி போல எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் வளவளப்பான ஒரு சமதள பரப்பு கண்ணாடி. சரிங்களா? நேரான பிம்பத்தை உருவாக்கும், மாய பிம்பத்தை உருவாக்கும், இடவள மாற்றத்தை எல்லாத்தையுமே உருவாக்கும். சரிங்களா? அடுத்து வளைவு ஆடிகள். வளைவு ஆடிகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது 4 வகையா இருக்குன்றதை ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இட்ஸ் ஆல்சோ 4 டைப்ஸ், கிரியேட்ஸ் லார்ஜ் ஆர் ஸ்மாலர் இமேஜ். இது பிம்பங்களை ரொம்ப பெருக்கம் அடைஞ்சு பெருக்கி காட்டும், அல்லது ரொம்ப குறுகலா காட்டும். சரிங்களா? லைக் நம்ம ஸ்பூனை எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளா. சரிங்களா? ரொம்ப பெருசாகவும் சிறிதாகவும் காட்டுற இந்த ஒரு ஷைனிங்கான அந்த சர்ஃபேஸை நம்ம என்ன சொல்லலாம்,
ஒரு வளைவு ஆடி அப்படின்ற ஒரு வகையை சொல்லலாம். இந்த வளைவு ஆடிகளை கிட்டத்தட்ட 4 டைப்ஸா நம்ம கிளாசிபிகேஷன் செய்யறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? கர்வ்டு மிரர்ஸ் there are 4 types. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பியரிக்கல் மிரர், அதுதான் கோளக ஆடிகள், சிலிண்ட்ரிக்கல் உருளை ஆடிகள், பரவளை பெரபோலிக் நீள்வட்ட ஆடிகள் கிட்டத்தட்ட 4 விதமான வகைப்பாடுகள் இருக்கு. இதுல எது சார் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கோளக ஆடிகள்ல இருந்து கேள்விகள் தேர்வு கண்ணோட்டத்துல இதை நம்ம பார்க்க போறோம். அதடுத்து பரவளை ஆடிகள்ல இருந்து கேள்விகள் அதிகப்படியா வருது. இந்த கோளக ஆடிகள் தான் மேலும் 2 வகைகளா பிரிக்கப்பட்டு கான்கேவ் கான்வெக்ஸ், குவியாடி குழியாடின்றது போல 2 விதமா வகைப்படுத்தப்படுது. புரியுதுங்களா? ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோளக ஆடிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸ்பியரிக்கல் மிரர்ஸ். ஆரம்ப காலகட்டத்திலேயே நான் சொல்லிட்டேன், பைக்குடைய சைடு மிரர்ஸ்ல இருந்தும் சரி, நம்மளுடைய முகம் பார்க்குற கண்ணாடி, இந்த 2 விதமான கண்ணாடிகளும் உள்ளடக்கியதுதான் கோளக ஆடிகள் நம்ம சொல்றோம். அதுதான் இந்த இடத்துல நம்ம கோளக ஆடிகளை 2 டைப்ஸா நம்ம பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தா, கான்கேவ் கான்வெக்ஸ். குளிர்ந்த பரப்பில் எதிரொலிப்பு நடந்தால் அவை குழியாடின்னு சொல்றோம். குளிர்ந்த பரப்பு, நம்ம கையை எடுத்துட்டு குழி இருக்கிற இடம்னு எடுத்துக்கலாம். அந்த குளிர்ந்த இந்த பரப்புல அப்படின்றது போல, சரிங்களா? குளிர்ந்த பரப்புல எதிரொலிச்சா அது குழியாடி. அதை குவிஞ்சிருக்கிற இடத்துல, சரிங்களா, ஒரு மேடான, சரிங்களா, இது இப்படி இந்த பரப்புல குவிந்த பரப்பில் எதிரொலிப்பு நடந்தால் அவை குழியாடின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? which are the reflection of light occurs at its concave, it's called concave mirror. which the reflection of the light occurs at its convex surface is called convex mirror நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம், சரிங்களா? இது புரிஞ்சாயிடுச்சுங்களா? இதுல இருந்து கேள்விகள் அதிகப்படியா கேட்கப்பட்டிருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்த ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரியும், சரிங்களா? குழியாடியில் இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பயன்படுத்துறோம். குழியாடிகள் நம்ம எடுத்துட்டோம்னா ஒப்பனை கண்ணாடி, மேக்கப் மிரர்ஸ்ல அதிகமா பயன்படுது, டார்ச் விளக்குல பயன்படுது, வாகன முகப்பு வெஹிக்கல் ஹெட்லைட்ல அது அதிகமா பயன்படுது, சூரிய சமையல் கலன்ல அதிக அளவு பயன்படுது. அதடுத்து இஎன்டி, இயர் நோஸ் த்ரோட், காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் பயன்படுத்தும் விளக்குல பயன்படுது. இது எல்லாமே என்ன ஆடி? குழியாடி, சரிங்களா? எந்த டவுட் இல்லை இல்லையா? கான்கேவ். அதுக்கடுத்து கான்வெக்ஸை பத்தி நம்ம பார்க்கிறோம். கான்வெக்ஸ்ன்றது வாகன பின்புற பார்வை கண்ணாடி, சைடு மிரர்ஸ் ஆஃப் வெஹிக்கிளுடைய சைடு மிரர்ஸ்ல பயன்படுகிறது. அடுத்து குறுகலான கர்வ்டு பாத் மிரர், நம்ம இந்த பிக்சர்ல காட்டியிருக்கோம் இல்லைங்களா? கர்வ்டு பாத் மிரர் ரொம்ப பெருசா வளைவா இருக்கிறது போல வச்சிருப்பாங்க. இதை சிலர் பார்க்கும் பொழுது திஷ்டி கண்ணாடிகள்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா? ஸோ அது அந்த கண்ணாடி தான் குவி ஆடின்னு நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? அடுத்து பரவளை ஆடிகளை நம்ம பார்க்கிறோம். பெரபோலிக் மிரர்ஸ் அப்படி சொன்ன இல்லையா? அந்த கோளக ஆடிக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் வாய்ந்தது பெரபோலிக் மிரர்ன்றது. வேற பெரபோலிக் மிரர்ஸ்ன்றது என்ன, இதுலலாம் இருக்கு அப்படின்னா, குளிர்ந்த எதிரொலிக்கும் பரப்பு எது மாதிரி இருக்கு? குளிர்ந்த எதிரொலிக்கும் பரப்பு. ஒளிக்கற்றை குவி புள்ளியில தான் குவிக்கும். இந்த ரெண்டுமே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹேவ் கான்கேவ் ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ரே எங்க ஃபோக்கஸ் ஆகும்? கான்வெக்ஸ் பாயிண்ட்ல தான் ஃபோக்கஸ் ஆகும். இது புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிறதால there are called parabolic reflector அப்படின்னு சொல்றோம். parabolic mirrorsன்னு சொல்றதை விட parabolic reflector, அதாவது பரவளைய எதிரொலிப்பான்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? அதுக்கடுத்து இது எதையெல்லாம் ரெஃப்ளெக்ட் பண்ணும், சேமிக்கவும் வீழ்த்தவும் பயன்படுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒளி ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி அதாவது சவுண்டு, லைட்டு, அடுத்து ரேடியோ அலைகள், இது எல்லாத்தையுமே சேகரிக்க அண்டு வீழ்த்தத்துக்கு இது அதிக அளவுல பயன்படுது, சரிங்களா? பேட்டரி எப்படியோ அந்த அளவுக்கு இது அதிக அளவுல இருக்கு. அதுக்கடுத்து பயன்பாடுகள், ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பு, ரேடியோ டெலஸ்கோப்பு, பெரபோலிக் மைக்ரோஃபோனு, சோலார் குக்கர்ஸ், சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ், இது எல்லாத்துலேயுமே அதிக அளவு பயன்படுறது என்ன அப்படின்னா இந்த பெரபோலிக் மிரர்ஸ் தான். இது பாஸ் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. இதை பத்தின டிஸ்கஷன் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். மிகச்சிறந்த எதிரொலிப்பான் எடுத்துக்கணும்னா இதுதான் வரும். எதிரொலிப்பு பொருள் தான் வெள்ளி, சில்வர் தான்.
இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. வேம்பிலே அடிச்சுக்கிறவளோ ஆள் இருக்கலாம், ஆனா டான்ஸ் ஹீரோஸ் அடிச்சுக்க முடியாதுன்றது போல இந்த சில்வர் தான் இதை அடிச்சுக்கிறதுக்கே கிடையாது. அதுக்கடுத்து கலைட்டாஸ்கோப்பை பத்தி நம்ம பார்க்குறோம். இந்த கலைட்டாஸ்கோப்பு என்ன அப்படின்னா, குழந்தைகள் விளையாடுற ஒரு வகையான டாய்ஸ் தான். இதுல இருந்து என்ன சார் கேள்வி கேட்டு போறான் அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. அதனுடைய பிரின்சிபலை கேட்பான். இந்த பிரின்சிபலு, அதுக்கடுத்து ஆப்டிகல் ஃபைபருடைய பிரின்சிபலு, பெரிஸ்கோப்புடைய பிரின்சிபல், இதை மூணுத்துல இருந்தும் தொடர்புபடுத்தி கேள்விகள் அமையறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். இந்த கலைட்டாஸ்கோப்ன்றது என்ன ஆகும்? கண்ணாடிகள் நிறைய வைக்கப்பட்டு நிறைய ரெஃப்ளெக்ஷன் ஆகும், பலமுறை ரெஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால இதனுடைய பிரின்சிபல் என்னவா இருக்கும்? பன்முனை, சரிங்களா, பலமுனை எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் ஏற்படுது. பன்முக எதிரொலிப்புன்னு நம்ம கிறிஸ்டல் கிளியரா தமிழ்ல சொல்லுவோம், சரிங்களா. மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன் ஆங்கிலத்துல. ஒளியின் பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் எண்ணற்ற பிம்பங்களை உருவாக்கும் சாதனம் தான் கலைட்டாஸ்கோப். பிரின்சிபல் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் லைட் ப்ரொடியூஸ்டு, சரிங்களா. இந்த நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும், சரிங்களா. அடுத்து இதோடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு as toy for children, குழந்தைகளின் விளையாட்டு பொருளாக பயன்படுறது தான் இந்த பெரிஸ்கோப். இதுல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அதனுடைய பிரின்சிபல் பன்முக எதிரொலிப்பு தத்துவம். நெக்ஸ்ட் பெரிஸ்கோப்பை பத்தி நம்ம பார்க்குறோம். இந்த பெரிஸ்கோப்புடைய பேசிக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிக்சர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா, இங்க ஒரு கண்ணாடியும் இந்த இடத்துல ஒரு கண்ணாடியும் கொடுக்கப்படும், சரிங்களா. இந்த இடத்துல நம்ம டவுன்ல நம்ம கண்ணை வைத்து பார்க்கும்பொழுது இங்க அப்பர்ல என்ன நடக்குதுன்றது ரெஃப்ளெக்ஷன் ஆகும். அப்ப இங்க படுகின்ற அந்த ஒளி இங்க பட்டு இங்க இது வந்து நம்ம கண்ணாடியில் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒளி எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில இது இயங்குது. இது எங்கெல்லாம் சார் யூஸ் ஆகும் அப்படின்னா, இராணுவத்துல பதுங்கு குழியில இருக்கிற வீரர்களுக்கு எதிரிகளை வந்து சரியான முறையில டார்கெட்டுக்கு அதிகமா பயன்படுது. நீர்மூழ்கி கப்பல்கள்ல அதிக அளவுல பயன்படுது. இதுலயே உயர் காட்சித்திறன் நம்ம பெறணும், ஹை ரெசல்யூஷன்ல நம்ம விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த கண்ணாடிக்கு பதிலாக ஆப்டிக்கல் ஃபைபர் ஒளி இழைய நம்ம அதுல பயன்படுத்துவதன் மூலமா அதிகப்படியான அந்த காட்சியை நம்ம பெற முடியும். அது எங்க சார் பயன்படுது அப்படின்னா, எண்டோஸ்கோப். மனிதனுடைய உடல் உள்ளுறுப்புல ஏதேனும் பட்டியல், ஏதேனும் உபாதைகள், ஏதேனும் அடைப்புகள் இது போல எதனா இருந்துச்சுன்னா அதை சரியான முறையில கண்டறிவதற்கு பயன்படுகின்ற சாதனம் பேர் தான் எண்டோஸ்கோப் மெத்தட், எண்டோஸ்கோபிக் சாதனம். அதுலயும் இதே தத்துவம் தான் பயன்படுது. ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். என்ன தத்துவத்தின் அடிப்படையில செயல்படுது? பிரின்சிபல் லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் லைட், அதன் அடிப்படையில செயல்படுறதா பெரிஸ்கோப். ஒளி எதிரொலித்தல் விதியின் அடிப்படையில் செயல்படும் கருவியே பெரிஸ்கோப் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே உங்களுக்கு பிக்சரா கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்ல இது பயன்படுது. இராணுவத்துல பார்க்கும்பொழுது இந்த பெரிஸ்கோப் வந்து டார்கெட்ல அதிக அளவுல பங்கர்ஸ்ல பயன்படுது. மருத்துவத்துறையிலும் அது பேர் என்ன சொன்னேன், எண்டோஸ்கோப்ல அதிகப்படியா பயன்படுது. ஸோ அதை பத்தி நம்ம பார்த்தாச்சு. பயன்பாடுகள் அதுதான் நம்ம சொன்னதுதான் இருக்கு. யூஸ்ட் அஸ் வெல்ஃபேர் அண்ட் நேவிகேஷன்ஸ் ஆஃப் த submarine. In military is used for the pointing and gun from a bunkers. இராணுவத்துல பதுங்குழியில அதிக அளவுல பயன்படுது. இன்டர்னல் ஆர்கன்ஸை வியூ பண்றதுக்காக எண்டோஸ்கோப்பி பயன்படுது. பெரிஸ்கோப் அந்த உட்பகுதி நார்மலா கண்ணாடி வச்சுட்டானா எவ்வளவு அளவுல கண்ணாடி வைக்கணும், சரிங்களா, எவ்வளவு டிகிரியில கண்ணாடி வைக்கணும் அப்படின்றதா இம்பார்ட்டன்ட். 45 டிகிரி. எவ்வளவு டிகிரியில வைக்கணும்? 45. உயர் காட்சி திறனை பெறுவதற்கு ஒளி இழையிலிருந்து என்ன, அதாவது கண்ணாடியிலிருந்து என்ன மாற்றணும், ஆப்டிக்கல் ஃபைபரை சேஞ்ச் பண்ணணும். நம்ம பார்த்தாச்சு. இது வரையும் புரிஞ்சாச்சு இல்லைங்களா? சரி, உடல் உள்ளுறுப்புகளை பாடுவதற்கு ஒளி இழை பெரிஸ்கோப் பயன்படுது. அந்த ஒளி இழையினுடைய உட்புறத்தை உள்ளகம் நம்ம சொல்றோம், வெளிப்புறத்தை வந்து உறைப்பூச்சி கோர், சரிங்களா, கிளாடிங் நம்ம சொல்றோம் வெளிப்புறத்தை. இதுல எல்லாத்தையும் பத்தி நம்ம பார்த்துட்டோம். இதுல ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொன்னீங்களே சார், அதை பத்தி எதுவுமே தெரியலையே. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். என்னன்னா இன்டர்னல் ரெஃப்ளெக்ஸ், அக எதிரொலிப்பின் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுறது தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர். அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஒளி இழை ஆப்டிக்கல் ஃபைபர். ஃபாதர் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா நரீந்தர் கபானி. ஃபாதர் ஆஃப் த ஆப்டிக்கல் ஃபைபர் நரீந்தர் கபானி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுறது? முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தில் செயல்படுகிறது. பிரின்சிபல் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பெரிஸ்கோப்பையும் கேலிட்டாஸ்கோப்பையும் இந்த ஆப்டிக்கல் ஃபைபரையும் சேர்த்து கொஸ்டின் வந்து கூட்டு 1 2ன்ற மாதிரி கேட்டா நம்ம தெளிவான முறையில் இருக்கிறோம், பார்த்துக்கலாம்.
இது எதுக்கு தான் சார் பயன்படுது அப்படின்னா, சிக்னல் டிரான்ஸ்மிட்டட் அனதர் பிளேஸ், ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு அதிகமா யூஸ் ஆகுது. அப்படியே ஒன் பிளேஸ்ல இருந்து அனதர் பிளேஸுக்கு இது கொண்டு போறத எந்தெந்த வகையில கொண்டு போகுது அப்படின்னா, ரொம்ப ஸ்பீடா கொண்டு போகும். வெரி ஷார்ட் டைம், ஹையர் பவர், வித்தவுட் லாஸ் பவர். ஆற்றல் இழப்பில்லாமல் மிகுந்த ஆற்றலுடன் குறைவான நேரத்தில் கொண்டு போகுது. சரி, இது வராததுக்கு முன்ன எதெல்லாம் பயன்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இதேதான் இதனுடைய பயன்பாடுகள் கேபிள் டிவி நெட்வொர்க்லையும், அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது ஹை பிராட்பேண்ட் நெட்வொர்க்லையும் பயன்படுது. இந்த ஆப்டிகல் ஃபைபர் வராததுக்கு முன்ன பயங்கரமான ஒரு தாமிரத்தால் ஆன கம்பி வடம் இருந்தது. அதுக்கு பதிலாக தான் இது வந்து ஒரு மாற்றா வந்து இருக்கு. இதை பத்தி நம்ம பார்த்துடலாம். கேபிள் தொலைத்தொடர்பு பயன்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் சர்வீஸ்ல, அகன்ற அலைவரிசை தொடர்பு சாதனத்துல தாமிர கம்பி வடத்திற்கு பதிலாகத்தான் என்ன இருக்கு, காப்பர் கேபிள் வந்து, அதுக்கு பதிலா ஆப்டிகல் ஃபைபர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒளி இழைகள் வந்து தற்போது பயன்பாட்டில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆப்டிகல் ஃபைபரை பத்தின கான்செப்டும் புரிஞ்சாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கான்செப்ட், இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும், எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீன்ல உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.